சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா ஓபிஎஸ் தனி அறையில் சந்திப்பு, அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் அதிமுகவில் உள்ள பெரும்பான்மையான நிர்வாகிகளை தனது பக்கம் வர வைக்க வேண்டும், அதிமுகவின் செயற்குழுவை உடனடியாக கூட்டுவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அந்த செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவதற்கு ஓபிஎஸ் அவர்களிடம் சசிகலா தெரிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய தவறு எடப்பாடி செய்துவிட்டார் என்றும், கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளாக தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுத்தாலும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எடப்பாடியால் இது சாத்தியம் கிடையாது சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு. ஏனென்றால் கழகத்தின் தலைமை என்பது அதிமுகவின் தொண்டர்களை வழிநடத்துவதற்குத்தான். ஆனால் தொண்டர்கள் தற்பொழுது 4-5 அணியாக பிரிந்து கிடப்பதன் காரணமாக தலைமை எப்படி தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியும்? இங்குதான் எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார். மேலும் இது மாஜி அமைச்சர்களுக்கும் நன்றாகவே புரிந்துவிட்டது. முதலில் மூத்த நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் தனது பக்கம் வரவைக்க வேண்டும். அதற்கு என்ன வழிகள் இருக்கிறது? செங்கோட்டையன் அவர்கள் மாஜி அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதன் முடிவு இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிட வேண்டும். அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடிக்கு எதிராக ஓட்டுக்களை செயற்குழுவில் அறிவித்தால் மட்டும்தான் எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட முடியும். அப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் நினைத்தால் கூட எடப்பாடியால் மீண்டும் அதிமுகவிற்குள் தலைமை பொறுப்பை ஏற்க முடியாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாகிய நாம் அதிமுகவிற்குள் செல்லலாம் என்று சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும்? இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதிக்குள்ளாக செயற்குழுவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சசிகலா செய்யப்போவதாகவும், செங்கோட்டையன் அவர்களை வைத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாகவும் ஓபிஎஸ்ஸிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அதுவரைக்கும் அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்து என்னிடம் கூறுங்கள் என்று சசிகலாவிடம் ஓபிஎஸ் அவர்களிடம் சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சவாலாகவே இருக்கப் போகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய மாவட்ட செயலாளர்களை தனது பக்கம் வரவழைத்தால்தான் பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும். சசிகலாவின் இந்த திட்டம் சரியா தவறா, அல்லது அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவது எடப்பாடியே, அவரே சிறந்த தலைவரா என்பதை மறக்காம அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள்.